இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாள்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலைவிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுத்தா பகுதிக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களை, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்கள் பெரும் திரளாக கூடி வருகின்ற பொழுது அவர்கள் பசியோடு இருப்பதை உணர்ந்து அவர்கள் வயிறார உண்ணும்படியாக உணவை கொடுக்கின்றார். கடவுள் உணவு கொடுப்பது புதிதான காரியமல்ல. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்த கடவுள் 40 ஆண்டுகளாக அந்த விடுதலை பயணத்திலே மன்னாவையும் காடையையும் பொழிந்து அந்த மக்களின் பசியை போக்கினார். கடவுள் தன்னுடைய மக்கள் பசியோடு இருப்பதை விரும்புவதில்லை. அவர்களுக்கு உணவு கொடுப்பவராக இருக்கின்றார். அதேபோல இறை ஊழியர்கள் பசியோடு இருக்கிற பொழுது அவர்களுக்கும் உணவு கிடைக்கும்படியாய் செய்திருக்கின்றார். எனவே நம் ஆண்டவர் எப்படி பசியோடு இருப்பவர்களை உணர்ந்து அவர்களுக்கு தேவையான உணவை கொடுத்து பராமரிக்கின்றாரோ, அதேபோல நாம் ஒவ்வொருவரும் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களிடத்திலே யாராவது பசி என்று வந்தால் நிச்சயமாக நீங்கள் உணவு கொடுப்பீர்கள். அந்த உணவு கொடுக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் வயிறார உணவு உண்ணும்படியாக நல்ல உணவை நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு இதோ பசியோடு இருந்தவர்களுக்கு ஏதோ பசியை போக்க ஒரு உணவை கொடுக்கவில்லை, மாறாக அவர்களுக்கு வயிறார உணவு கொடுத்தார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசுவை போல பசியோடு இருப்பவர்களுக்கு நாம் வயிறார உணவு கொடுப்போம். அதேபோல உணவை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் என்பது
வேளாண்மை, விவசாய தொழில். இன்று அந்த வேளாண்மையை செய்வதற்கு, அந்த வயல்வெளிகளிலே தோட்டங்களிலே வேலை செய்வதற்கு ஆள்கள் குறைவாகவே இருக்கின்றார்கள். இந்த உயிர்காக்கும் வேளாண்மை தொழில் இன்று குறைந்து கொண்டே வரக்கூடிய சூழலிலே பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய சவாலுக்கு நாம் நம்மையே உட்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உழவு தொழிலுக்கு உரிய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்வோம். அதேபோல நாம் உணவு பொருட்களை, காய்கறிகளை, இன்னுமாக அரிசி பருப்பு வகைகளை எல்லாம் கடைகளிலே வாங்குகின்ற பொழுது அதில் பேரம் பேசாமல் அந்த உணவுக்குரிய முக்கியத்துவத்தை, அதன் பின் இருக்கக்கூடிய உழைப்பை உணர்ந்து விரயம் செய்யாமல் இருக்க அழைக்கப்படுகிறோம். அதேபோல என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்று பலர் அன்னதானம், இலவசமாக மக்களுக்கு உணவு சமைத்து கொடுப்பதை நான் பார்க்கின்றேன். நாமும் நம்முடைய வீடுகளிலே நல்ல நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுதெல்லாம் எல்லோரும் பசி ஆற வேண்டும், வயிறார உணவு உண்ண வேண்டும். குறிப்பாக நாம் அழைத்த விருந்தாளிகள் மட்டுமல்ல, நம்மோடு இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள், பசியோடு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் உணவு கொடுப்போம். அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியமாக இருக்கும். அதேபோல என் அன்பு சகோதர சகோதரிகளை, கடவுள் ஒவ்வொரு நாளும் அன்றாட உணவை நமக்கு கொடுத்து வருகிறார். எனவே உணவை உட்கொள்வதற்கு முன்பும் உணவை உண்ட பின்பும் நாம் கடவுளுக்கு ஒரு நன்றி ஜெபம் செய்ய வேண்டும். ஒரு முறை பதுவை புனிதர் அந்தோணியாரிடத்திலே விஷம் கலந்த, நஞ்சு கலந்த ஒரு உணவை கொடுக்கின்றார்கள். அவர் அந்த உணவை சிலுவை அடையாளம் வரைந்துவிட்டு உட்கொள்கின்றார். அப்படி உண்ணுகிற பொழுது அந்த சிலுவை அடையாளம், அந்த சிறிய ஜெபம் அந்த நஞ்சை மாற்றி விடுகிறது. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு முறையும் நாமும் சிலுவை அடையாளம் வரைந்து உணவை உட்கொள்ளுவோம். அதேபோல நமக்கு உணவை சமைத்து கொடுக்கக்கூடியவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று நம்முடைய வீடுகளில் நம்முடைய பெற்றோர் அல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரோ ஒருவர் நமக்கு தேவையான உணவை சமைத்து கொடுக்கிறார் என்று சொன்னால், அந்த வேலையை நாம் ஏளனமாக பார்க்காமல் அவர்களோடு இணைந்து நாம் அவர்களுக்கு உதவி செய்வோம். அவர்கள் நமக்கு சமைத்து கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, உணவு என்பது மக்களை ஒன்றிக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. சாதி மதம் எல்லாவற்றையும் கடந்து எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது பசி. எனவே உணவின் மூலமாக நாம் ஒன்றிணைந்து வருவோம். திருப்பலியிலே ஆண்டவர் இயேசு தன்னையே உணவாக கொடுக்கின்றார். நாம் ஒரே கிண்ணத்தில், ஒரே தட்டில், ஒரே குடும்பமாக இணைந்து உட்கொள்ளுகிறோம். எனவே நாம் உணவின் வழியாக ஒன்றிப்பை உண்டாக்க வேண்டும். பல நேரங்களிலே உணவு கூடுகையிலே நாம் சண்டை போட்டு பிளவுபட்டு போய்விடுகிறோம். உணவு என்பது நம்மை ஒன்றிக்கக்கூடிய ஒன்றாய் இருக்க வேண்டும். எனவே இந்த நாளிலே அற்புதங்களை, அதிசயங்களை செய்யும் ஆண்டவர் நமக்கு அன்றாட உணவை கொடுக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. நானே வாழ்வு தரும் உணவு என்று எங்களுக்காக உணவாக வரும் இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை, இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இயேசுவே, இதோ பசியோடு இருப்பவர்களுக்கு நீர் வயிறார உணவு கொடுத்தது போல நாங்களும் அன்னதானம் கொடுக்க, பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்க நல்ல மனதை தாரும்.
ஆண்டவரே இயேசுவே, இதோ விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலைத்திருப்பதாக. ஆண்டவரே, அமைதியின் தெய்வமே, இதோ இந்த நாளிலே மனக்குழப்பத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு மனபாரத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அமைதியை சமாதானத்தை கொடுப்பீராக. எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களை நீரே பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய முயற்சிகளையும் ஆண்டவரே இயேசுவே இந்த நாளிலே நீர் ஆசீர்வதித்து தாரும். இதோ நல்ல வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வாய்ப்புகளை கொடுப்பீராக. ஆண்டவரே இயேசுவே, திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதோ குழந்தை செல்வத்திற்காக வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வங்களை தாரும். கடன் வாங்கி திருப்பி கட்ட இயலாத நிலையில் போராடி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு உடைய உழைப்பை ஆசீர்வதி. அவர்கள் பொருளாதார தேவைகளை நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர உதவி செய்தருளும். இயேசுவே ஆண்டவரே, உமையே தஞ்சமென வந்து ஜெபிக்கிறோம், நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் மீது இறங்கும், எங்களை ஆசீர்வதியும், எங்களோடு தங்கும். இதோ இந்த நாளிலும் கூட குடி போதை அடிமைத்தனங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பீராக. ஆண்டவரே, நிம்மதியான உறக்கத்தை உடைய பிள்ளைகளுக்கு தாரும். மனதிலே இருக்கக்கூடிய காயங்கள் அனைத்திலும் இருந்தும் நீரே விடுதலை கொடுப்பீராக. இதோ அரசு பொது தேர்வை எழுதக்கூடிய பிள்ளைகள் இதோ இந்த நாட்களிலே தங்களையே தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவர்கள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இருக்கவும், தேர்வில் அவர்கள் வெற்றி பெறும்படியாகவும் ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, எங்கள் பயணங்களை நீரே பாதுகாத்து கொடுப்பீராக. எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிறோம். இந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இளைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே. இயேசுவே, உயிருள்ள தெய்வமே, இதோ இந்த நாளிலும் கூட நீரே எங்களோடு இருந்து எங்கள் வீட்டின் தலைவராயிருந்து எங்களை வழிநடத்துவீராக. நாங்கள் மனதில் நினைத்திருக்கிற எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடட்டும். இதோ இந்த நாளிலும் இந்த இறைமகன் கேத்தலிக் டிவியின் வழியாக ஜெப உதவி தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். நீரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய திரு கரத்தினால் அர்ச்சித்து புனிதப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.